இட்ஸ் சண்டே நூன். ரொம்ப நாள் கழித்து அகெயின் ஒரு லாங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு சண்டே ஒரு டே தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டே இன் மை லைஃப், அதுவும் சண்டே, அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மற்ற டேஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு சண்டே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் இருக்கும். அதாவது வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு, குக் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து தூங்குறதுக்குமே எனக்கு நிறைய டைம் இருந்ததுனால நல்லா தூங்கி ஒரு 11 மேலே தான் எந்திரிச்சதே. செம்ம டயர்டாக இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சதுக்கே எனக்கு டைம் பத்தலை ஆக்சுவலி. ஸோ நல்லா தூங்கி எந்திரிச்சனால ஓகே பிரேக்ஃபாஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. டைரெக்டாக வந்து லன்ச் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் கடகடன்னு போயிட்டு கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருந்தேன். ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் காலையில் எழுந்திரிச்சு நம்ம அரிபரியாக கிளம்பிகிட்ருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து அது பிக்கணும் இதை பிக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்த உடனே வந்து எல்லாத்தையுமே வந்து அந்தந்த பிளேஸில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன். சிக்கன் வந்து ஆக்சுவலாக ப்ரீவியஸ் டே நைட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா மார்னிங் வந்து இட்லியும் கறி குழம்பும் சாப்பிடணும் போல் எனக்கு நேற்றே வந்து டெம்ட் ஆகிட்டனால ஓகே நம்ம ப்ரீவியஸ் டே நைட்டே வாங்கி வச்சிட்டோம்னா மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம், இப்படி தான் பிளான் பண்ணேன். பட் நல்லா தூங்கிட்டதுனால மார்னிங் என்னால் எதுவுமே செய்ய முடியல. ஓகே நம்ம லஞ்சுக்கு வந்து அதே சிக்கன் வச்சு குழம்பு வச்சுட்டு ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் கிரேவிக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு செட்டிநாட் சிக்கன் கிரேவி தான் சொல்லணும். இதோட ஐட்டம் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் சொல்லணும். சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ஆக்சுவலாக வந்து ரைஸ்க்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து வெங்காயம், தக்காளி அண்ட் சிக்கன் எல்லாமே போட்டுட்டு இந்த மசாலா நல்லா அரைச்சி வச்ச மசாலா வந்து அதில் போட்டுட்டு நான் விசில் விட்டுருவேன், ப்ரெஷர் குக் பண்ணிவிடுவேன். அண்ட் சிக்கன் எல்லாமே வந்து நல்லா பாயில் ஆகி பிஞ்சு வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு 4 விசில்ஸ் கிட்ட நான் விடுவேன். அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். இதுக்கு தக்காளி வெங்காயமே வந்து பொடி பொடியாக நம்ம நறுக்கி தான் சேர்க்கணும் இதில். அப்போ தான் வந்து அந்த குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும், உங்களுக்கு தண்ணியாக இருக்காது. ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த மீட்டோட என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டே வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், ஃப்ரீசரில் வச்சுருவோம். ஸோ அந்த ஃப்ரீசரில் வச்சோன்னா அதை எடுத்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்குள்ளே நம்ம உயிரே போயிடும். என் உயிர் போயிடும், உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் இந்த 65க்குலாம் ரெடி பண்ணி மசாலா போட்டு நான் வச்சிட்டேன்னா அதனால் தண்ணியில் கூட போட்டு என்னால் பிரிக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்த்து வேணவே வேணான்ட்டு நான்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்க டைம்லாம் இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போவும் சிக்கன் கிரேவிக்கு வந்து அப்படி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பிஞ்சு வந்த வரைக்கும் நம்ம 65 போடலாம், மீதியெல்லாம் அப்படியே எடுத்து குழம்புல போட்டுடலாம், அது ஹீட்டில் வந்து எப்படியோ பிரிஞ்சு வரதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்து அந்த ஐஸ் க்யூப், அந்த ஐஸ் கட்டியோடவே வந்து அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுட்டேன். மீன்வைல் வந்து ஒயிட் ரைஸும் வந்து பாயில் பண்ண வச்சாச்சு. அண்ட் அது வெந்த உடனே அதை வந்து வடித்து எடுத்துட்டேன். அண்ட் 65க்கு வந்து மேரினேட் பண்ணது டைமெல்லாம் போதும் நீ ஊறுனது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வறுத்து எடுத்துட்டேன். ஸோ அது வந்து டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டிஷ்யூ வச்சு அதை எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அதுவும் ரெடி பண்ணியாச்சு.
எவ்வளோ தான் நமக்கு வந்து சாப்பாடு இருந்தாலும், எவ்வளோ நான்வெஜ் இருந்தாலும், ஒரு எக் இல்லைன்னா வந்து அந்த மீலே வந்து கம்ப்ளீட் ஆகாத மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்கும். என்னதான் ரைஸு 65 இருந்தாலும் எனக்கு ஒரு ஆம்லேட் இருக்கணும். அண்ட் சிக்கன் கிரேவிக்கு அதுக்கும் ஆம்லேட் வந்து செம காம்பினேஷனாக இருக்கும். நான் 65 வந்து எக்ஸஸாக தான் பண்ணுது. ஆக்சுவலாக எல்லாமே குழம்பு வச்சுட்டு ஆம்லேட் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான் தான். பட் இருக்கட்டும் 65யும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருந்தேன். இந்த பிளான்டர் வந்து பார்த்திங்கன்னா உகேவ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுன்னு சொல்ல முடியாது, அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். ஆக்சுவலாக இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அதாவது ஜெப்டோவில் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு பிளான்டர் தேவைப்பட்டுச்சு. ஓகே, இன்ஸ்டண்ட்டாக இது கிடைக்கும் அப்படின்னும் போது இது எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் இது வந்து சூப்பராக பேக் பண்ணி செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் இப்படி வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பாட்டோடவே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸ் ஆல்சோ எனக்கு அஃபோர்டபுளாக தெரிஞ்சதுனால அது கொஞ்ச நேரம். இப்போ வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈவினிங் ஆகிடுச்சு. அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன் மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, நமக்கு இந்த டைம் வந்து கிச்சன் இன்றைக்கி தான் க்ளீன் பண்ண முடியும். இதை விட்டால் இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஆல்சோ அந்த அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மாவு அரைக்க போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த அடுப்பு தட்டு அண்ட் ஸ்டவ்வு எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு வந்து ஆக்சுவலாக அந்த இது பர்னர் அது அந்த பிளேட் வந்து தனியாக வராது. அது அதிலேயே வச்சு தான் நம்ம சுரண்டி எடுத்துகிட்ருக்கணும். அதனால் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அகெயின் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஆக்சுவலாக இது ஒரு பொழப்பு. நமக்கு சண்டே ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அகெயின் வந்து நம்ம தான் இதில் வேலை செய்யணும். அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறது வந்து எனக்கு அந்த ஒர்க் பண்ணுற மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. அதனால தான் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிச்சனை மட்டும் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடுவேன் நான் எப்போதுமே. அதுவும் நம்ம அந்த அடுப்பு இருக்கிற ப்ளேஸில். எனக்கு என்னமோ வேலையே இல்லாத மாதிரியும், நான் என்னமோ சும்மா உட்காந்துருக்கிற மாதிரியும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வந்துடுவாங்க செஞ்சு கொடு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எனக்குமே பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வேலையாக இருக்கும். அந்த டைமில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலே கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நைட்டு வந்து இந்த ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டார். எனக்குமே அந்த கிரேவிங்ஸ் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது செய்யணுன்னும் போது கொஞ்சம் கடுப்பாகவே ஆகிடுது. ஓகே, கடகடன்னு குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கால் வந்து பாயா மாதிரி பண்ணிவிட்டு தோசை தான் சுடலான்ட்டு வச்சுருந்தேன். அண்ட் ஆனியன் டொமேட்டோ எல்லாமே சாப் பண்ணுறதுக்கு வந்து நான் அந்த சாப்பர் யூஸ் பண்ணிப்பேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பொடி பொடியாக எனக்கு தேவையான மாதிரி இது கட் பண்ணி கொடுத்துரும். சப்போஸ் நான் எதாவது கிரேவி பண்ணுறேன் அப்படின்னா கூட இது வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் வந்து எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். வந்து நான் ஷேர் பண்ணலை, சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து சிம்பிளான ஒரு கிரேவி தான். உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.